முடிக்கல. இவன் 1,76,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு சிரிச்சுட்டே வர்றான்னு ஏன் ஒரு பத்திரிகையாளர் கேட்டால சொன்னானா, ரூபாய் என்கிட்ட இல்லைன்னா அவர்கிட்ட தான் கொடுத்திருக்கான். அவர் வாங்கி வச்சுட்டு சொன்னாராம், மணி எனக்கு கனி உனக்கு அப்படின்னு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசக்கூடிய இந்த பேச்சு படு வைரலாக போயிட்டுருக்கு சமூக வலைதளங்களில். அன்னைக்கே கலைஞர்கிட்ட பணத்தை கொடுக்கும்போது ராசாவை பற்றி கலைஞர் சொன்னதாக நாஞ்சில் சம்பத் சொல்லிகிட்டு இருப்பார். உண்மையிலேயே கலைஞர் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த வார்த்தையை சொன்னாரா அப்படின்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்போ வெளிவந்த ராசா பேசக்கூடிய ஆடியோவை கேட்டு பாருங்கள். ஒரு சின்ன லைன் தான் கொடுத்துருக்கேன். இதில் ராசாவே சொல்லியிருப்பார், பணத்தை நான் அங்கே தான் கொடுத்தேன். கலைஞர் பதிலுக்கு என்ன கொடுத்தாருன்றத ஒரு சின்ன லைனில் அந்த ஆடியோவில் சொல்லியிருப்பார். அந்த ஆடியோவையும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அந்த ஆடியோவை கேட்ட பிறகு நாஞ்சில் சம்பத் பேசின முழு வீடியோவையும் பார்க்கலாம். கலைஞர் போச்சு பணம், அதுக்கு மேலே நான் சொல்ல வரும்ல. என் வீட்டில் எல்லாம் சிபிஐ எடுத்தானா? யார் கனிமொழி வந்தது பாரு, எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது, எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ்ஸா இருந்தா என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராது, ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தானம்ல. நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. நீ உணர்ச்சி வசப்பட்டு தயவு பண்ணி உனக்கு எடுத்துக்காங்க. ஒண்ணு இன்னொன்னு சொல்றேன், நமக்குள்ள இருக்கட்டும். கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும், ஆனா ஏன் பிடி விட்டு போகாது. காலத்துக்கு வெயிட் பண்ணுவோம். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ விண்டு சேஞ்ச் ஆகும், சார். நான் நினைச்சு பாருங்க, நான் வெளியே வந்து பிற்பாடு கண்டிப்பா கேளுங்க. வெளியே வந்துட்டேன், நான் ஹீரோ. அதான் என் புக்கு ஒன்று வருது வெளியில, இங்கிலீஷ்லயும் வருது, தமிழ்லயும் வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாரு. என்ன சார் இந்த வெளி வெளுத்துறீங்க? பிச்சை எடுக்கிறேன் எல்லாத்தையும். அதில் பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், சிதம்பரத்தை எங்க பண்றேன் நான். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம் ஆகும். அது வரைக்கும் நான் அடைக்க வாசிப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவேன் சார். எப்படின்னு கேளுங்க, வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் கூடு. ஆனா சிவசங்கர் சொல்லுவான், நான் எப்படி இருப்பாரு சார். சார் எங்க ஊர்ல எனக்கு ஜாதி கிடையாது, வன்னியர்லாம் என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்கார மாதிரி சார். பெந்தூருக்கு வந்தேன், கீழே கவுண்டர்கள். எந்த கவுண்டர் ஆச்சும் என்ன இசைன்னு பாக்குறானா, எல்லா கவுண்டர் அட்டென்ஷன் நிற்கிறாங்க. அப்போ ஜாதியை தாண்டி வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு போதுமான காசு இருக்கா, போதுமான மூலம் இருக்கா? கலைஞர் போயிட்டா கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும். இப்ப அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் கூட்டிட்டு வர ஒண்ணு. இன்னொரு தங்கச்சி நம்ப மாட்டாரு. என்ன தங்கச்சி? கனிமொழி நம்ப உண்மையாது. கனிமொழி ஏற்றுக்க மாட்டாரு, செல்லு விடாது. என்ன வழி தர முடியாது. புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு வெளி தர முடியாது. என்னட்டு இருக்க வேற லாக்டவுன் நாங்க வச்சிருக்கேன். புரியுதா? வேற லாக்டவுன் நாங்க வச்சிருக்கேன். புரியுதா? முடிக்கல. இவன் 1,76,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு சிரிச்சுட்டே வர்றான்னு ஏன் ஒரு பத்திரிகையாளர் கேட்டால சொன்னானா, ரூபாய் என்கிட்ட இல்லைன்னா அவர்கிட்ட தான் கொடுத்திருக்கான். அவர் வாங்கி வச்சுட்டு சொன்னாராம், மணி எனக்கு கனி உனக்கு அப்படின்னு. அந்த மன்மோகன் சிங் இதை கேள்விப்பட்டு சொன்னானா, சனி எனக்குடா, அதை ஏண்டா விட்டீங்கன்னு கேட்டானா. 1 ரூபா 2 ரூபா இல்ல, 1,76,000 கோடி ரூபாய். நீரா ராணியா 18 மாசம் பேசியிருக்கா, 5800 தொலைபேசி உரையாடல்கள்.